இவனுங்க மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லுவி. ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐபிஎல் ரிட்டர்ன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய நேம்ஸ் ஆப்ஷனுக்கு வராங்க. நிறைய ட்ரேட் நடந்திருக்கு. அதிகமான ட்ரேட் நடந்த ரிட்டர்ன்ஷன் வந்து இந்த இயர் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் ஐபிஎல்ல பெரிய ட்ரேட்ஸாக நடந்திருக்கு. நிறைய கேஷ் ட்ரேட் நடந்திருக்கு. பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் நடந்திருக்கு. அதிக பர்சனலோட சில டீம்ஸ்லாம் வராங்க. சில டீம் தான் ஆப்ஷனுக்கு வருவாங்களானே தெரியல. ஸோ நம்ம வந்து இப்போ கேகேஆர்லேருந்து போகலாம். கொல்கட்டா அதிக பர்ஸோட வந்திருக்க டீம் அவங்க தான். பர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 64.3 க்ரோர்ஸ் வச்சிருக்காங்க. ஆக்ஷன்ல வந்து அதிகமான வேலை அவங்களுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேகேஆர் வந்து யார் யாரெல்லாம் விட்டுருக்காங்கன்னா வந்து ஆண்ட்ரே ரசல் 12 க்ரோர்ஸ் அவனை விட்டுருக்காங்க. ஆண்ட்ரி நாக்கியா விட்டுருக்காங்க. சேத்தன் சக்காரியா, குஸ்டோடியா, மொயின் அலி, குவிண்டன் டிகாக், ராமனோலா குருபா, ஸ்பென்சர் ஜான்சன், வெங்கடேஷ் ஐயர் 23 கோடிக்கு வாங்கின வெங்கடேஷ் ஐயரை வந்து விட்டுருக்காங்க. நீங்க இதுல யாரெல்லாம் விட்டுருக்கலாம்? யாரெல்லாம் விடாம இருந்திருக்கலாம்? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆண்ட்ரூ ரசல் பொறுத்தவரையும் அவன விட்டது பரவால்ல தான். ஆனா என்னன்னா, அவனுக்கு ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் 37, 38 ஆயிடுச்சு. என்னதான் ஏஜ் ஆனாலும் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா, லாஸ்ட் ஒரு 1 1/2 இயர் இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ரிட்டயர் ஆயிட்டு வெளில இருக்கிற பொல்லாடே அடி பாந்துட்டு இருக்கான். ஆனா ரசல் எ எதுலயுமே சிபிஎல் ஆரம்பிச்சு அபுதாபி, ஐஎல்டி20 எதுலயுமே அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா, எதுலயும் ஒழுங்கா இல்ல. பட் என்ன ரீசன்க்காக அவன வச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சுன்னா, என்னதான் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்லனாலும், அவனோட பவுலிங் பார்த்தோன்னா, டெத் ஓவர்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான். எங்க போனாலும் அதே டெத் ஓவர் அவனோட இப்போ வந்து இந்த டீமுக்கு வந்து அபிஷேக் நாயர் வந்து கோச்சா அப்பாயின்ட்மென்ட் ஆயிருக்காரு. அபிஷேக் நாயர் வந்து WPLலே பார்த்தா எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டாரு. தீப்தி சர்மாலேருந்து எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டாரு. இப்போ வந்து அஜிங்கிய ரஹானேவ எக்ஸ்பெக்டட் ரிலீஸா இருந்த அஜிங்கிய ரஹானேவ ரிலீஸ் பண்ணல. அப்புறம் வந்து மனிஷ் பாண்டே வந்து ரிட்டெயின் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. மனிஷ் பாண்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்க கடைசி கொஞ்சம் வருஷமா ஐபிஎல்ல? எதுக்கு வச்சிருக்காங்க? ரீப்ளேஸ்மென்ட் பிளேயரா தான் வந்தான். மனிஷ் பாண்டே வச்சிருக்காங்க. கேப்டன் வந்து ஆக்ஷன்லேருந்து எடுப்பாங்களா? இல்ல வந்து எப்படி அஜிங்கிய ரஹானே தான் கன்டின்யூ பண்ணுவாரா? திங் இஸ் நான் என்ன நினைச்சேன்னா, ரஹானே விட்டுருக்கலாம் வெளில. அத தவிர்த்து மனிஷ் பாண்டே யானா, அவங்களோட அ கேகேஆர் கப் வாங்கினதுக்கான கேகேஆர் பாய். கேகேஆர் பாய் அதுவும் இல்லாம கப் வாங்கினதுக்கான முக்கியமான ரீசனே மனிஷ் பாண்டே. ஸோ, அதுக்காகவே அவன சும்மா ஒரு பேக்கப் பிளேயர்ஸா வச்சிருந்தேன். வில்பூ சிங்கனா விட்டுட்டு வெளில எடுத்துருக்கலாம்டா எனக்கு தெரிஞ்சு. ரிங்கு சிங்க வெளில விட்டா கிடைக்க மாட்டான்டா. ரிங்கு சிங் வந்து இவங்க இப்ப ரிட்டெயின் ரிங்கு சிங்க வந்து 13 கோடிக்கு தான் ரிட்டெயின் பண்ணியிருக்காங்க. வெளிய விட்டா மினிமம் 20 போவான்டா ரிங்கு கரண்ட் இந்தியன் இந்தியாக்குள்ள கண்டிப்பா போ. இப்ப வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, ஆண்ட்ரே ரசலே வந்து 20 க்ரோர்ஸ் போவான்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இப்போ. ஆமா, கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு கிரீன் தான் பெர்ஃபெக்ட் ஃபிட் ஆகும். இவங்க டீமுக்கு தேவைப்படுற ஆளு கிரீன் தான். இவங்களுக்கு தான் தேவை. கேகேஆர்ஸ் பவுன்ஸ் பிட்ச் பிளஸ் கரெக்ட்டான ஒரு 30 கோடி போயிடுவாங்க கிரீன் கண்டிப்பா. ஃபிளாட் ட்ராக் ஆஃப் பிட்ச். ஸோ, ஆனா சிஎஸ்கே எப்படின்னா 35 கோர்ஸ் புஷ் பண்ணி கேகேஆர் எடுக்க விட்டுறணும். அப்பதான் நமக்கு சாரி ஆமா. சிஎஸ்கே புஷ் பண்ணாம அவன வந்து 20 க்ரோர்ஸ்ல எடுக்க விட்டா சிஎஸ்கேல 10 ரன்னாவே எடுக்க முடியாது. சிஎஸ்கேக்கு நம்ம அப்புறம் வருவோம். வெங்கடேஷ் ஐயர பத்தி என்ன நினைக்கிறேன்? வெங்கடேஷ் ஐயர திருப்பி எடுப்பாங்களா? கண்டிப்பா பைபேக் பண்ணுவாங்க. உள்ள கொண்டு போவாங்க. கண்டிப்பா பைபேக் பண்ணுவாங்க. 100%. யாஹ்! பட் ஆமா. என்னதான் மத்த டீம் கிட்ட காம்படிஷன் இருந்தாலும், வெங்கடேஷ் ரிலீஸ் பண்ண பிரைஸ் வந்து 23 crore 75 lakhs. ஸோ அந்த பிரைஸுக்கு கண்டிப்பா போக மாட்டாரு. எப்படி இருந்தாலும் 15 crores வெங்கடேஷ் ரிசீவ் பண்ணிடுவாங்க ஒரு டீம். அவன் என்ன ஸ்பாட் தேவைப்படுது? இப்ப பிளேயிங் 11 எப்படி பிளேயிங் 11 சொல்லுங்க. என்ன மாரி இருக்கும்? என்னென்ன ஸ்பாட் தேவைப்படும்? அவங்கள பொறுத்தவரையும் அவங்க 11 பேரையும் திருப்பியும் அலைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இப்ப இருக்கிற டீம் படி பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்து ரஹானே பிளஸ் நரேன். ரஹானே எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். மேபி வேற கேப்டன் இல்ல ஓப்பனர் வெளில இருந்து எடுக்க பார்ப்பாங்க மேக்ஸிமம். வெளில வேற கேப்டன்சி ஆப்ஷன் வேற யாரு இருக்கா? ரகுவன்சி, ஹர்ஷத் ராணா, ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இவங்க 5 பேர் தான் இப்போதைக்கு அவங்களோட 11ஸ்ல இருக்காங்க. ஆமா. ஸ்டார்ட் பண்ற 11த் இருக்குது அவ்வளோதான். ஸோ நம்ம அடுத்த டீம் நம்ம மஞ்சள் சொக்கா சிஎஸ்கேக்கு போயிடலாம். சிஎஸ்கே யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆண்ட்ரே சித்தார்த், தீபக் ஹூடா, டிஸ்ட்ரக்ஷன் மிடில் ஆர்டர் ஆஃப் த செஞ்சுரி வந்து தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, அப்புறம் விஜய் சங்கர் 3 பேரையும் அனுப்பிச்சிருக்காங்க. கோலி டிலிட். ஆமா. அப்புறம் வந்து கமலேஷ் நாகர்கோட்டிய அனுப்பிச்சிருக்காங்க. சச்சின் ரவீந்திரா, அப்புறம் வந்து ஷெய்க் ரஷீத், வன்ஸ் பேடி, அப்புறம் வந்து நெறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மத்தீஷா பத்திரனையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம ஜடேஜாவையும், சாம் கரனையும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க.
பத்திரனா 13 க்ரோர் நான் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணது எனக்கு உடன்பாடு இல்ல. பட் அவங்க இவ்வளோதுக்கு அப்புறமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அவங்க எவ்வளோ டெஸ்பரேட்டா இருக்காங்கன்னு தான் காட்டுது. விட்டத புடிக்கணும்னு ஒரு ஸ்ட்ராங்கான கோர் செட் பண்றீங்க ஃபேமிலி கீமிலிலாம் கிடையாது. டீம் தான் ஜட்டி அப்படின்னு இறங்கியிருக்காங்க. ஆமா. பத்திரானா நான் 2023ல எக்ஸப்ஷனலா போட்டா 2024 ஓகே. 2025லயும் ரொம்பலாம் இல்ல. ஏற்கனவே ஓவரால் பாத்துட்டு இப்படிதான் ஆடுனான் 2025 3 மேட்ச் 4 மேட்ச் தான ஆடுனான். அதுதான் 2024, 25 எக்கனாமி பாத்தீங்கன்னா ஒரு 9, 9.5 இதுல ஒரு 10, 10.5 அவ்வளவுதான். ரொம்ப போர் இல்ல. பட் வேற ஏதோ இன்ஜுரிஸ் நெறைய வரதுனால இன்ஜுரி கன்டென்ட்க்கு ஆக்ஷன் மாத்திட்டாங்க. ஸ்ரீலங்கான் போர்டு ஆக்ஷன் மாத்திட்டாங்க. நெறைய பிரச்சனை இருக்கு. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப பத்திரானா 13க்கு ரிலீஸ் பண்ணியிருக்க. இப்போ வந்து பர்ஸ் இருக்கிறத படி பார்த்தா கேகேஆர் கிட்டயோ, இல்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பஞ்சாப் எல்லாருமே இப்போ வந்து ஈஸியா பத்திரானா 15+ அவன புஷ் பண்ணிருவாங்க. கன்ஃபார்மா. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் வந்து பத்திரனாக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. அதுக்கான பத்திரானா ட்ரை பண்ணுவாங்க. எப்படி செம் பண்ணா 12 க்ரோர்க்கு கம்மியா எடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு. 2020 வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம பத்திரனாவோட ஏஜும் கம்மி. 2023ல நல்லா பெர்ஃபார்மும் பண்ணான். இந்த பவுலிங் ஆக்ஷன்ஸாவ நீங்க வந்து அவன ரிலீஸ் பண்ணது வந்து அது தப்புன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, நீங்க பவுலிங் ஆப்ஷனுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் அப்படி அப்படி பண்ற டீம் அப்படி பண்ற டீம் நீ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, 2018ல கெதர் ஜாதவ் வந்து ஒரு மேட்ச் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம், அவன 7 கோடிக்கு எடுத்திருந்தாலுமே, அவனோட ஃபுல் பர்ஸ பே பண்ணி அடுத்த வருஷம் வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க சிஎஸ்கே. ஆனா போன வருஷம் அவங்களுக்கு நடந்த அந்த போன வருஷம் சீசன பார்த்ததுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணாங்க. இந்த வருஷம் கப் அடிச்சே ஆவணும். டீம்ம ஃபுல்லா ரீபில்ட் பண்ணி ஆகணும். பத்திரானா வந்து 13 குரோர்ஸ் வந்து ஓவர் பிரைஸ்டா தான் இருந்துச்சு. நீ ரிட்டென்ஷன் லிஸ்ட்க்கு முன்னாடி நீ கேட்டிருந்தீன்னா, நெறைய பேரு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்லிருப்பாங்க 10 ரூவா ரிலீஸ் பண்ணணும்னு. பட் ஆனா, இப்ப மத்த டீமோட பர்ஸ பார்க்கிறப்ப 13 குரோர்ஸ்க்கு எடுக்க முடியுமாங்கிறது ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. கண்டிப்பா கேகேஆர் இப்ப பத்திரனாவ ரிலீஸ் பண்ணாம போனீங்கன்னா, உன்னால கேமரன் கிரீனையோ இல்ல வந்து ஒரு ஆண்ட்ரே ரஸ்ஸலோ எடுக்க முடியுமா? உனக்கு கம்மியான பிரைஸ்ல எடுக்க முடியுமா? மத்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேற யாரு அவைலபிள் இருக்காங்களான்னு யோசிக்கணும். இன்னொன்னு நேத்தன் எல்லிஸ் வந்து நல்ல பேக்கப் இருக்கான். அதையும் நெனச்சிருக்கலாம். சிஎஸ்கே இந்த வருஷம் வந்து அவன ஆட வைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. என்னதான் நேத்தன் எலிஸ் நல்ல பேக்கப்பா இருந்தாலும், ஒன் ஆஃப் த விக்கெட் டேக்கர். அதெல்லாம் நான் வந்து குறை சொல்லல. ஆனா சாலிடா 45 ரன்ஸ். ஆல்ரெடி 45 ரன்ஸ் குடுப்பான். அது ஓகே. விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் தான் வேணும். சிஎஸ்கேக்கு. ரீடேக் என்ன பொறுத்தவரையும் சிஎஸ்கே வந்து பத்திரனாவ விட்டது தப்பு. ஆனா, பத்திரனாவ விட வெளியில ஓவர்சீஸ் பவுலர்ஸ் யார் இருக்கான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சிஎஸ்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருந்தா அவன் பிளேயிங் லெவன் வந்து சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட், உர்வில் பட்டேல், டெவால் பிரேவிஸ், டூபே, அடுத்து தோனி. தோனிக்கு அடுத்து ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட்ட வந்து அவங்க ஃபில் பண்ணணும். ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்படும். ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர். அடுத்து நூர் அகமத். அப்புறம் வந்துட்டு இவன் அன்சுல் கம்போஜ், இவன் கலீல் அகமத். இம்பாக்ட் பிளேயரா ஒரு ஸ்பின்னர் ஆட வைப்பாங்க. இந்தியன் ஸ்பின்னர் யாரையாவது. இதான் என்னோட பிளேயிங் லெவன். ஏன்னா உனக்கு வந்து 2 ஸ்பின்னர் கண்டிப்பா தேவைப்படும். 8 ஓவர் ஸ்பின் போட்டே ஆகும் மினிமம். யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க? ப்ரீவியஸா மேக்ஸ்வெல்ல டார்கெட் பண்ணியிருக்காங்க. லியம் லிவிங்ஸ்டன டார்கெட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நிதிஷ் ராணா வருவான்னு சொன்னாங்க. நிதிஷ் ராணா அனுப்பிச்சு விட்டாங்க அங்க டெல்லிக்கு. வேற யாரு அவைலபிளா இருக்கான்னு பார்த்தா வந்து, அவங்களுக்கு பின்னர் ஒரு தேவைப்படும். மேபி ரவி பிஷ்னாய் போகலாம். ஆனா வந்து கிடைப்பாரா அந்த பிளேஸ்க்குன்னு தெரியல. ராகுல் சகார் இருக்கான். ஸ்பின்னர்ஸ பொறுத்தவரைக்கும் ரவி பிஷ்னாய் கண்டிப்பா ஹெவி பிரைஸ்க்கு தான் போவான். பட் பெட்டர் ஆப்ஷன் நமக்கு ராகுல் சகர் தான். ஓவரால் ஸ்டாட்ஸ்லயும் சரி, சேப்பாக் ஸ்டாட்ஸ்லயும் சரி, பிஷ்னாய விட ராகுல் சகர் வந்து நல்லா போட்டுருவான். ஆமா. ஆமா. என்ன வரையும் சிஎஸ்கே ஒரு பெட்டர் ஆப்ஷனா ராகுல் சாகர் தான் சொல்லணும். இப்போ பிஷ்னாக்கு போய் பர்ஸ காலி பண்றதுக்கு ராகுல் சகர நம்ம அவனோட ரெக்கார்ட்ஸும், அவனோட வேரியேஷனும் செக் பண்ணீங்கன்னா, ஒரே கைண்ட் ஆஃப் வேரியேஷன் தான் போட்டுட்டு இருந்தாங்க. யாராச்சும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்தா இப்போ என்ன நினைக்கிறீங்க? ஆடம் ஜாம்பா. நோ சான்ஸ். ஆனா 2 ஃபாரின் ஸ்பின்னர் ஆட வைப்பாங்க. அது ஒரு டவுட். சிஎஸ்கே 2 ஸ்பின்னர் ஃபாரின் ஸ்பின்னர் ஆடுனா காம்பினேஷன் உடைஞ்சிரும். ஓகே சார். இந்த மிடில் ஆர்டர்ல வந்து அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட் யாரு? வேரத்தா? சொல்லிடுவோமா? அறிவிச்சிடலாமா? யாரு? வேரஸ்லாம் வேற கண்டிப்பா கேன் நம்ம கேன் கிரீனுக்கு போயிட்டு நம்ம ஒரு 30, 35 க்ரோஸ் குடுத்து எடுத்தோம் அப்படின்னா, வேற யாராலயும் நம்மளால எடுக்க முடியாது. ஸோ கேன் கிரீன கேகேஆர்ட்ட தள்ளி விட்டு எடுக்கலாம். நல்லா யோசிச்சு இது ட்ரேரஸ் வந்து சிஎஸ்கே சேப்பாக் வச்சு அடிப்பாங்க. யார்? பிரேசில். ஆண்ட்ரே ரசல். ஆண்ட்ரே ரசல். சரி இப்போ கேன் கிரீன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நம்ம டாப் ஆர்டர் ஆல்ரெடி ஃபில் சாம்பியன் இடம் இல்ல டீம்ல. கேம் திங் இஸ் கேம் கிரீன் இப்ப டாப் ஆர்டரே விளையாடுறது இல்ல. அது வேற ஒரு விஷயம். கேம் கிரீன் வந்து நீ நீ வந்து 5 டெஸ்ட் மேட்ச் இருக்கு.
ஒண்ணுல ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா, அடுத்த 3 மாசத்துக்கு பவுலிங் போட மாட்டான். கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மென்ட் ஒண்ணு வச்சுருவாய்ங்க. அது இல்லாம பிளே ஆஃப்ஸ் முன்னாடி கிளம்பி போயிடுவாங்க ஹோம் சீரிஸ் இருக்குன்னு. சிஎஸ்கே வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ண பிளேயர் யாருமே உனக்கு வந்து அவங்களுக்கு ஈல்ட் குடுக்கல. டேரல் மிச்செல்லு, அப்புறம் ஸ்டோக்ஸு நெறைய பேர். ஓகே. தீபக் சஹர். தீபக் சகாரு எல்லாரும். ஆனா வந்து இப்ப டேரஸ் வந்து டேரஸோட ஃபிட்னஸ் எல்லாத்தையும் பார்த்தா வந்து சிஎஸ்கேக்கு டவுட் தான். அவங்க எடுத்து நீ ஃபியூச்சர் பார்க்கிறன்னா அடுத்த 1 வருஷம், 2 வருஷத்துக்கு டேரஸோட ஃபியூச்சர் நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வந்து ஒரு ஃபியூச்சர்ல தான் இன்வெஸ்ட் பண்ண பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு வேற ஆல்ரவுண்டர் யார் புதுசா வராங்கன்னு தான் தேடி பார்க்கணும்னு நினைக்கிறேன். டேவிட் மில்லர் கூட நல்ல ஆப்ஷன் தான் இருக்கு. டேவிட் மில்லர் ஜேஎஸ்கேக்கும் ஆடுறான். அவன ஆட வைக்கலாம். ஆனா வந்து தேப்பாக்ல எந்த மாரி ஆடுவான்னு தெரியல. லியம் லிவிங்ஸ்டன்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஆர்சிபியே அமுச்சு விட்டாங்க. மேக்ஸ்வெல் லிவிங்ஸ்டன் தான் போவாங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு தான் ப்ரீவியஸ் நெறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க மேக்ஸிய. எனக்கு தெரிஞ்சு மெயின் திங் என்னன்னா, சிஎஸ்கே வந்து அவங்களோட கேம் ஆஃப் டேவே சேஞ்ச் பண்ண போறாங்க. நமக்கான ஒரு ஃபுல் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. ஏன்? ஸோ இல்லடா. ஃபினிஷர் தேவைப்படுறான்டா. ஃபினிஷர் லோவர் ஆர்டர்ல ஃபினிஷர் தேவைப்படுறான்டா. ரசல் ஏதோ ஃபினிஷர் தான் தேவைப்படுறான். லாஸ்ட் டைம் நெறைய மேட்ச் ஃபினிஷ் பண்ண முடியல நம்மளால. ஃபினிஷர்ஸ் தான் தேவைப்படும். ஆமா. ஒரு சேஞ்ச் ஆஃப் டீம் கேன் டூ ஒண்டர்ஸ். ரசல ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேட்டி.